நீங்கள் டீ லவரா இல்லை காஃபி லவரா? சில பேர் டீ லவராக இருப்பீங்க, சில பேர் காஃபி லவராக இருப்பீங்க. காஃபிக்கு நம்மளுக்கு எந்த லெசனும் கிடையாது. பட் ஒரு சூப்பரான டீயை எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு லெசன் தான், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு லெசன் தான் இது. ஸோ இதில் ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிற ஆத்தர் ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அட் த சேம் டைம் நம்ம இப்போல்லாம் வந்து டீ போடும்போது சில தப்புகள் பண்ணிகிட்ருப்போம், அதனாலேயே வந்து டேஸ்ட் கம்மியாயிரும். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. லெசனுக்குள்ளே போகலாமா? Welcome to Vedantu. This is Asha Ma'am here. So இன்னைக்கு நம்ம second prose, a nice cup of tea, which was written by George Orwell. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லெசனோட சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ், புக் பேக்காக இருக்கட்டும், புக் இன்சைடாக இருக்கட்டும், ரெண்டுமே ப்ளஸ் இந்த ப்ரோஸோட 3 மார்க்ஸ் அண்ட் இந்த ப்ரோஸோட பேராகிராஃப்க்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிடிஎஃபாக போட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். If you look up tea in the first cookery book that comes to hand, you will probably find that it is unmentioned or not mentioned. So இதில் என்ன சொல்ல வராரு, சமையல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த புக்கு வாங்கினாலும் மேக்ஸிமம் டீ போடுறது எப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. Or at most you will find a few lines of sketchy instructions which give no ruling on several of most important points. அப்படியே இருந்தாலும் டீ போடுறது எப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. So this is curious not only because tea is one of the most mainstays of civilization in this country as well as in Australia and New Zealand, but because the best manner of making it is the subject of violent disputes. இதில் என்ன சொல்ல வராரு, ஒரு சமையல் குறிப்புகள் புக் எடுக்கும் போதே எனக்கு ஒன்று டீ போடுறத பற்றி இல்லவே இல்லை, அப்படியே இருந்தாலும் சும்மா பேருக்குன்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. இது எனக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. கியூரியஸ் அப்படின்னா ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நாட்டில் டீ இல்லாமல் ஏதாவது ஒரு பகுதி பார்க்க முடியுமா? ஸோ டீ விளையிறது மட்டும் நான் சொல்லலை, டீ குடிக்காமல் எந்த பகுதி மக்களாவது இருக்காங்களா? நம்மளுக்கெல்லாம் வந்து டீ ஆர் காஃபி குடித்தாதான் அந்த நாளோட வேலையே ஓடும் இல்லையா? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் மட்டும் கிடையாது, அப்படின்னா அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் டீ வந்து நம்மளோட வாழ்க்கையில் டெய்லி ரொட்டீன்லேயே கலந்துருச்சு. அது இல்லாமல் நம்மளோட லைஃப்பை இமேஜின் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான டீ பற்றி எந்த புக்லேயுமே கொடுக்கல, இல்லை கொடுத்துருந்தாலும் ரொம்ப பேருக்குன்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இப்போது நீங்கள் போடுற டீ வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் வேறு மெத்தட் யூஸ் பண்ணி டீ போடுறேன் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். இப்போது நம்ம 2 பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிற ஒரு டாபிக் தான் இது. நான் போடுறது தான் சூப்பரான டீ, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் இல்லை நான் போடுற மெத்தட் தான் கரெக்டு, நான் போடுற மாதிரி போட்டால் தான் டீ வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 பேரும் இங்கே அடிச்சுப்போம். அதுதான் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் மெத்தட் ஆஃப் மேக்கிங் டீ அப்படிங்கிறது நம்ம பேசும்போது கண்டிப்பாக அதில் சண்டை சச்சரவில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. When I look through my own recipe for a perfect cup of tea, I find no fewer than 11 outstanding points. இப்போ என்கிட்ட ஒரு நைஸ் கப் ஆஃப் டீ எப்படி போடணும், டேஸ்டியாக எப்படி போடணும்னு கேட்டாங்கன்னா என்கிட்ட சில ரெசிபிஸ் இருக்குது, அதில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. On perhaps 2 of them there would be pretty general agreement. ஸோ அதில் 2 பாயிண்ட் வந்து எல்லாருமே ஜென்ரலாக ஒத்துப்பாங்க, அக்ரி பண்ணிப்பாங்க. பட் அட்லீஸ்ட் 4 others are acutely controversial. இதில் இன்னும் 4 பாயிண்ட் இருக்குது, அதை யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை ஒரு சர்ச்சை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சண்டை சர்ச்சை இதுக்குள்ளே தான் போய் முடியும், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. Here are my own 11 rules, every one of which I regard as golden. ஸோ என்கிட்ட ஒரு 11 ரெசிபி ரூல்ஸ் வந்து இருக்குது, ஒரு சூப்பரான டீ எப்படி போடுறதுன்னு. ஆனால் இதில் ஒவ்வொன்றுமே நான் வந்து கோல்டன் ரூலாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பசங்களா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ரோஸ் பேராகிராஃப் வரும். ஓகே, ஸோ ஆத்தர் சொல்கிற 11 கோல்டன் ரூல் ஆஃப் மேக்கிங் அ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொஷினாக கேட்பாங்க. பி வெரி வெரி தரவ் இன் திஸ் கொஷின். எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும். 5 பாயிண்ட் எழுதுனா 5 மார்க் வரும் இல்லை மேம், நல்லா கேட்கக்கூடாது. கேள்வியில் 11 பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நம்மளும் 11 பாயிண்ட்ஸ் எழுதணும், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனீஸ் டீ. சிலோனீஸ் அப்படிங்கிறது என்னன்னா இலங்கையில் கிடைக்கிற ஒரு டீ.
ஸ்ரீலங்காவில் கிடைக்கிற ஒரு டீ. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எய்தர் இந்தியன் டீ யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்ரீலங்காலேருந்து கிடைக்கிற டீயை யூஸ் பண்ணலாம். சைனா டீ ஹேஸ் virtues which are not to be despised nowadays. It is economical. One can drink it without milk, but there is not much stimulation in it. So இப்போ சைனா டீ ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னா எடுத்துக்கலாம், அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இப்போ இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அது எக்கனாமிக்கல், விச் இஸ் சீப்பாக தான் இருக்குது, அவ்வளோ காசு தேவையில்லை, பால் இல்லாமையே குடிக்கலாம், அப்படிப்பட்ட டீ தான். ஆனால் அந்த டீ குடிக்கும் போது எனக்கு அவ்வளவா ஸ்டிமுலேஷன் கிடையாது. ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், டீ காஃபி குடிக்கிறதே சுறுசுறுப்பாக இருக்கணும், மந்தமாக இருக்குது, தூக்கம் வருது, அதை நான் இன்னும் சுறுசுறுப்பாக மாற்றணுங்கிறதுக்காக தான் நம்ம டீயே குடிக்கிறோம். ஆனால் இந்த சைனா டீ குடித்தா எனக்கு அந்த சுறுசுறுப்பு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. சரியா? One does not feel wiser, braver or more optimistic after drinking it. ஸோ சில பேர் எதுக்காக குடிப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கணும்னு குடிப்பாங்க. மூளைக்கு நல்லா வேலை இருக்குது, நான் வந்து என்னோட மூளையை நல்லா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ குடிப்பாங்க இல்லையா? இல்லை ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, வா மச்சான் ஒரு டீ போடலாம், வா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னா அந்த குடிச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே மனசு வந்து சரியாக இருக்கும் இல்லையா? என்ன ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து டீக்கும் காஃபிக்கும் இருக்குது. ஆனால் இந்த சைனா டீயை குடிக்கும்போது எவனுக்கும் வந்து அறிவாளியாக தோணவே இல்லை. வைசர் அப்படின்னா அறிவாளி. ஸோ மூளையை சுறுசுறுப்பு பண்ணணுங்கிறதுக்காக தான் டீயே குடிக்கிறோம். ஆனால் சைனா டீ குடிக்கும் போது அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. பிரேவாவும் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பிரேவரி, தைரியம் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. ஆல்சோ இந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிறதும் வரமாட்டேங்குது. அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு சைனா டீலேருந்து கிடைக்கல. Anyone who has used that comforting phrase a nice cup of tea invariably means Indian tea. இப்போ யாராவது நான் சூப்பரான ஒரு டீ குடித்தேன், a nice cup of tea அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பாக இந்தியன் டீயாக தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் அந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. செகண்ட்லி, the tea should be made in small quantities, that is in a teapot. ஸோ டீயை எப்பவுமே வந்து பல்காக லிட்டர் கணக்கிலலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் பண்ணணும், இந்த மாதிரி டீ பாட்டில் தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. Tea out of urn is always tasteless, while army tea made in cauldron tastes of grease and whitewash. ஸோ urn அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய விசேஷ வீடுகளில் நம்மளுமே பார்த்துருப்போம், டீ காஃபி எல்லாம் நிறைய போட்டு இதுக்குள்ளே ஊற்றி வச்சிருவாங்க. ஸோ அந்த சூடு வந்து ஆறாமல் இருக்கணுங்கிறதுக்காக. பட் இந்த ஒரு பாத்திரத்தில் டீயை நான் எடுத்து குடிக்கும் போது அதில் டேஸ்ட்டே இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. இதுதான் urn. சரியா? ஸோ த டீ அவுட் ஆஃப் அன் urn இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான். வைல் ஆர்மி டீ, ஸோ ஆர்மி பீப்புளெலாம் அங்கே என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சு தான் டீ போடுவாங்க. நம்மளை மாதிரி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. பெயிண்ட் டப்பா, பெயிண்ட் காலி ஆயிடுச்சா அதை எடுத்து டீ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் வில். ஸோ இந்த ஆர்மி டீ எல்லாமே கால்ட்ரானில் பண்ணுறாங்க. அதாவது ஏதாவது கண்டெய்னர் வருது, அது எம்டி ஆயிடுச்சுன்னா அதை குக்கிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுற டீயில் எனக்கு கிரீஸோட வாசம், இந்த சுண்ணாம்போட வாசம் தான் வருது. ஏன்னா அதெல்லாம் தான் அதில் ஃபில் ஆகி இருக்கும். அது காலியானதுக்கப்புறமா அவங்க சமையலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கால்ட்ரானில் எனக்கு கிரீஸ் வாசமும் அந்த சுண்ணாம்பு ஒயிட் வாஷ் வாஷமும் தான் வருதுன்னு சொல்கிறாரு. த டீ பாட் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா வேர் ஆர் earthenware. சைனா வேர் அப்படின்னா அந்த செராமிக் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரங்கள்ல டீ பண்ணலாம். இல்லைனா earthenware அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி மண்பானைகள் இல்லை மண் பாத்திரத்தில் பண்ணலாம். ஸோ சில்வர் ஆர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. ஸோ இந்த சில்வர் பாத்திரம் இதிலெல்லாம் வந்து டீ பண்ணும்போது அவ்வளோவா டேஸ்ட் இருக்கிறது கிடையாது. ஸோ இன்ஃபீரியர் டீ அப்படின்னா மட்டமான டீ, இருக்கிறதுலே மட்டமான டீ அதுலேருந்து தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எனாமல் பாட்ஸ் ஆர் வர்ஸ். ஸோ எனாமல் அப்படின்னா அந்த முலாம் பூசின பாத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுவும் திரும்பவும் வேர்ஸாக தான் இருக்குது, எனக்கு டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை. தோ கியூரியஸ்லி இனஃப் அ பியூட்டர் டீ பாட் rarity nowadays is not so bad. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பியூட்டர் டீ பாட் தோ இந்த மாதிரி வந்து இருக்கிறது பெட்டராக இருக்குது. ஈயம் பூசின பாத்திரம் இஸ் சம்வாட் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. தென் thirdly, a pot should be warmed beforehand. ஸோ டீ போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நம்ம சூடு பண்ணிடணும். அதுக்குள்ளே எதுவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த பாத்திரத்தை மட்டும் சூடு பண்ணிடணும். திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப் தேன் பை த யூஷுவல் மெத்தட் ஆஃப் ஸ்வில்லிங் இட் with a hot water. ஸோ இதில் நம்ம டீ கடையிலலாம் போகும்போது டீ காஃபி ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட யூஸ்வலி அந்த காஃபிலலாம் நிறையா நடக்கும். இந்த டிகிரி காஃபி, ஃபில்டர் காஃபி எல்லாம் வாங்கும்போது இந்த டவரா செட்டில் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு டம்ளர் கீழே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஆற்றுறதுக்காக வச்சு கொடுப்பாங்க. அது வந்து கோல்டன் கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலி அதை என்ன பண்ணுவாங்க, சுடுதண்ணியில் போட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சுற்றி சுடுதண்ணியை வீசிட்டு தென் அதுக்குள்ளே காஃபி ஊற்றி தருவாங்க. அப்படி பண்ணுறதை விட அந்த டீ போட்டை முன்னாடியே சூடு பண்ணிவிட்டு
பண்ணிட்டு தென் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணால் டேஸ்ட் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹாப் அப்படிங்கிறது இதுதான். அந்த ஸ்டவ்வுக்கு மேலே வந்து இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதுதான் ஹாபு. ஸோ இதில் வச்சு ஃபஸ்ட்டே சூடு பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 4th பாயிண்ட் போகலாமா? த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். ஸோ ரொம்ப பேருக்கேன்னு அந்த டீ தூள் போடுறது, சும்மா வாசத்துக்குன்னு டீ தூள் போடுறது அப்படிலாம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் டீ. For a pot holding a quart, if you are going to fill it near to the brim, 6 heaped teaspoons would be about right. ஸோ இப்போ ஒரு டீ பாட் எடுத்துக்கிறீங்க சரியா, அதில் ஒரு அளவுக்கு வந்து எனக்கு டீ மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஐம் கோயிங் டு ஃபில் இட் நியர் டு த பிரிம். பிரிம் அப்படின்னா அந்த விளிம்பு வரைக்கும் நான் வந்து டீயை ஊற்றணும்னு நினைக்கிறேன், பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ 6 teaspoons ஆஃப் டீ வந்து நான் அதில் போடணும், அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. In the time of rationing, this is not an idea that can be realized on every day of the week, but I maintain that 1 strong cup of tea is better than 20 weak ones. So rationing அப்படிங்கிறது என்ன தெரியுமா? போர்க்காலத்துலலாம் எல்லாருக்கும் உணவு வந்து போதுமான அளவு கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டே நம்மளுக்கு பிரித்து கொடுக்கும். உங்களுக்கு இவ்வளோ கிலோ இந்த வாரத்துக்கு இல்லை இந்த மாதத்துக்கு இவ்வளோ கிலோ அரிசி, இவ்வளோ கிலோ பருப்பு, இவ்வளோதான் டீ அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது அவ்வளவா நம்மளுக்கு டீ வந்து கிடைக்காது. நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா 6 teaspoons ஆஃப் டீ வந்து அந்த ஒரு டீ பாட்டுக்கு போடணும் அப்படின்னு, அவ்வளோலாம் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை தான், கரெக்டு தான். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, ஒரு 20 கப் ஆஃப் டீ நீங்கள் லைட்டாக குடிக்கிறீங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக டீ எல்லாம் போட்டு லைட்டாக குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கப்பை நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறார். சரியா? In the time of rationing, this is not an idea that can be realized on every day of the week. வாரத்தில் எல்லா நாளும் இதே மாதிரி நம்ம போட்டு குடிக்க முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட பொருள் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரேஷனிங் அப்போ. பட் ஐ மெயின்டைன் தட் a strong cup of tea is better than 20 weak ones. ஸோ 20 டீ நான் வந்து வீக்காக குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு டீயை நல்லா ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. All true tea lovers not only like their tea strong, but like it a little stronger with each year that passes. A fact which is recognized in the extra ration issued to old age pensioners. இதில் என்ன தெரியுமா சொல்ல வராரு? நீங்கள் இந்த வருஷம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு டீயை குடிக்கிறீங்களோ அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே தான் போவீங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? நம்ம மூளை வந்து ஏற்கனவே கிடைக்கிற கெஃபைன் டோஸுக்கு பழகிருக்கும். அப்போ திரும்ப இன்னொரு டோஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும், இன்னொரு டோஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஸோ வருஷங்கள் போக 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 நம்மளோட அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் டீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம குடிக்கிறோமோ அது வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். காஃபிக்கும் அதே மாதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ இது எல்லாமே வந்து எது மூலிமா நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது தெரியுமா? வயசானவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க ரைட். நம்ம நாட்டில் அவங்க வந்து காசாக கொடுத்துட்றாங்க மாதம் மாதம் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து இந்த மாதிரி ரேஷனில் தான் கொடுப்பாங்க, அதாவது இந்த பொருள்கள் வச்சு தான் கொடுப்பாங்க. இவ்வளோ அரிசி இவ்வளோ பருப்பு அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருவாங்க. இப்போது நம்மளுக்கு கம்மியாக டீ கம்மியாக அரிசி எல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, வயசானவங்களுக்கு டீ பவுடர் ரொம்ப அதிகமாக கிடைக்குதான். ஸோ இதை வச்சு கரெக்டு தான் போல் வயசாக வயசாக அந்த டீ வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போகும், நம்மளும் அப்படி தான் பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் இல்லையா? ஸோ என்ன சொல்ல வராரு? ஆல் ட்ரூ டீ லவர்ஸ் நாட் ஒன்லி லைக் தேர் டீ ஸ்ட்ராங். அவங்க எல்லா டீ லவர்ஸ்க்குமே வந்து அவங்க டீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு மட்டும் நினைக்க மாட்டாங்க, பட் லைக் இட் அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் வித் ஈச் இயர் தட் பாசஸ். ஒவ்வொரு வருஷமும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட டேஸ்ட் பட்ஸும் மைண்டும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். A fact which is recognized in the extra ration issued to old age pensioners. இதை எதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, வயசான பென்ஷன் வாங்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அதிகமான டீ பவுடர் கிடைக்குதே அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? 5th point, the tea should be put straight into the pot. No strainers, muslin bags or other devices to imprison the tea. ஸோ எந்த அளவுக்கு வந்து கவிதையாக சொல்கிறாரு பாரு. டீயை வந்து ரசிக்கிறவங்க மட்டும்தான் இப்படிலாம் எழுத முடியும். டீயை வந்து டைரெக்டாக நீங்கள் பாட்டில் அந்த டீ பவுடர் இருக்கு இல்லையா, அதை டைரெக்டாக எடுத்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் டீ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுக்குள்ளே போட்டணும். ஆனால் சில பாத்திரம்லாம் ஃபாரினில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே வந்து டீ பவுடர் எல்லாமே கலெக்ட் ஆகிடும், இல்லை டீ லீவ்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஸோ சுற்றியும் வந்து எனக்கு கிளியர் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் திரும்பவும் வடிகட்ட வேணாம், அப்படியே நான் போர் பண்ணால் போதும். ஸோ இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் செப்பரேட்டாக இருக்கும், அதுக்குள்ளே தான் டீ பவுடர் ஆர் டீ லீவ்ஸ் எல்லாமே வந்து உள்ளேயே தங்கிடும். அதை என்ன சொல்கிறாரு? இம்ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. ஜெயிலுக்குள்ளே தூக்கி போட்டோமா நம்ம டீயை,
அப்படி இருந்தால் டீ டேஸ்ட்டாக இருக்காது. டீயை வந்து ஃப்ரீயாக நம்ம போட்டுடணும், அது நல்லா பாயில் ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அது வடிகட்டக்கூடாது. ஸோ உள்ள அதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் வச்சு டீயை அடைச்சி வைக்கக்கூடாது, ஜெயிலில் இருக்க மாதிரின்னு சொல்கிறார். சரியா? In some countries, teapots are fitted with little dangling baskets under the spout to catch the stray leaves, which are supposed to be harmful. So, இதில் என்னன்னா, இந்த இடத்துல டீயை வந்து ஊற்றுவாங்க இல்லையா? ஸோ ஊற்றுற அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் வந்து இருக்கும். ஸோ அது வந்து என்ன பண்ணிடுமா, அந்த டீ லீவ்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு ஜஸ்ட் டீயை மட்டும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டேங்லிங் பேஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. எதுக்காக அப்படின்னா அந்த டீ லீவ்ஸை கேட்ச் பண்ணுறதுக்காக. பட் ஸ்டில் அதுவுமே வந்து கெட்டது தான் அப்படின்னு சொல்கிறாரு. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect. Tea leaf குடிச்சா வந்து விஷம்னு யாராவது சொன்னாங்களா? இல்லையே. ஒரு certain quantity தாராளமாக எல்லாருமே டீ லீவ்ஸை முழுங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. So, and if the tea is not loose in the pot, it never infuses properly. So, இந்த மாதிரி நீங்கள் டீயை வந்து ஒரு ப்ரிசன் மாதிரி அடைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஃப்ரீயாக இருக்காது. ஃப்ரீயாக இல்லாதப்போ அது ப்ராப்பராக அந்த டீயோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து தண்ணியில் பாலில் மிக்ஸ் ஆகாதுன்னு சொல்கிறாரு. Sixth point, one should take the teapot to the kettle and not the other way about. ஸோ எப்போவுமே டீயை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியாச்சு, அதாவது தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை வந்து ஹீட் பண்ணிட்டோம், கம்மியான அளவு பண்ணுறோம், அதில் தண்ணி ஊற்றி டீ தூளை போட்டாச்சு, இல்லை டீ லீவ்ஸ் வந்து போட்டு இப்போ பாயில் பண்ணி வச்சாச்சு, அது டீ பாட்டில் இருக்குது. ஸோ இந்த டீ பாட்டை தான் நெக்ஸ்ட் நம்ம எங்கே கொண்டு வரணுமா, இந்த கெட்டில் பக்கத்தில் கொண்டு வரணுமா, அண்ட் நாட் த அதர் வே. ஸோ எப்போவுமே சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாலை முன்னாடியே ஊற்றி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் டீ ஊற்றுவாங்க. ஆனால் அது தப்பு. எப்போவுமே ஃபஸ்ட்டு டீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. ஸோ ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி வந்து டீயை இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம், இதை திரும்பவும் வந்து பாயிலிங் வாட்டருக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஸோ கெட்டில்குள்ளே தண்ணி வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நான் ஊற்ற போகிறேன். சரியா? தென் some people add that one should only use water that has been freshly brought to the boil, but I have never noticed that it makes any differences. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை வந்து புதுசாக கொண்டு வந்து பாயில் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி டிகாக்ஷன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதையே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. Seventhly, after making the tea, one should stir it, or better, give a pot a good shake, afterwards allowing the leaves to settle. ஸோ ஒன்ஸ் நான் வந்து டீயை போட்டுட்டேன் அப்படின்னா 7th பாயிண்ட்ல என்ன சொல்ல வராரு, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும், ஆர் அந்த டீ பாட்டுக்கு நல்லா ஒரு ஷேக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, ஸோ தட் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக. Eighthly, one should drink out of a good breakfast cup, that is the cylindrical type of cup, not the flat or shallow type. ஸோ அந்த டீ கப்ஸோ ஆர் காஃபி கப்ஸே வந்து நிறைய ஷேப்பு நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பட் அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு, பிரேக்ஃபாஸ்ட் கப் சூஸ் பண்ணுமா, அதாவது இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக இருக்க ஒரு கப்பு வந்து யூஸ் பண்ணணும். The breakfast cup holds more. நிறைய டீயை அதுதான் வந்து எடுத்து வச்சுக்குமா, லைக் இட் ஹோல்ட்ஸ் மோர் குவான்டிட்டி ஆஃப் டீ. And with the other kind, one's tea is always half cold before one has well started on it. So டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே மற்ற டைப் ஆஃப் டீ கப்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது ஆறி போயிடும், சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த டீ கப்பில் சூடாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நிறைய குவான்டிட்டி அதுக்குள்ளே நம்ம ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 9th point, one should pour the cream off the milk before using it for tea. Milk that is too creamy always gives tea a slicky taste. இந்த பாலில் பாலாடை இருக்கும் இல்லையா, அதை எப்பவுமே எடுத்து வெளியே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாலாடையை ரிமூவ் பண்ணிவிட்டு பாலை மட்டும்தான் டீயில் ஊற்றணும். ஒருவேளை அதில் பாலாடை இருக்குது அப்படின்னா டீயோட டேஸ்ட்டு தெரியாது, அந்த பாலாடை தான் வந்து டாமினேட்டிங் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 10th point, one should pour tea into the cup first. ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருக்காவது நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கப்புக்குள்ளே பாலை ஊற்றக்கூடாது, டீயை ஊற்றணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். இண்டீட் இன் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன் there are probably 2 schools of thought on the subject. ஸோ இப்போது இதுதான் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட். நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் பாலை ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் தான் டீ ஊற்றுவாங்க. ஸோ இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஈவன் இன் பிரிட்டன்லையும் நிறையா 2 மெத்தட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு டீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றுறது, 2வது மெத்தட் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா டீயை ஊற்றுறது. இந்த மாதிரி 2 மெத்தட்ஸும் இருக்குது. த மில்க் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேன் bring forward some fairly strong arguments, but I maintain that my own argument is unanswerable. ஸோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மில்கை வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடுவாங்க,
அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இல்லை இதுதான் பெஸ்ட்டு, பாலை தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும், இந்த ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க 1000 ரீசன் சொன்னாலுமே என்னோட பாயிண்ட்டை நான் மாற்றிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், டீயை தான் ஃபஸ்ட் ஊற்றணும், அதுக்கப்புறம் தான் பால் ஊற்றணும்னு சொல்கிறேன், அதை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. This is that by putting the tea in the first and stirring as one pours, one can exactly regulate the amount of milk, whereas one is liable to put in too much milk if one does it the other way around. So இதில் என்ன ஆக போகுது, ஃபஸ்ட்டே நீங்கள் பாலை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா பாலோட குவான்டிட்டியை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க, ரைட்? அதுக்கப்புறமா டீ ஊற்றும் போது உங்களால் அந்த கண்ட்ரோல் வந்து கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமாங்கிற கண்ட்ரோல் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் டீயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றும் போது பால் இது போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டே நீங்கள் பால் ஊற்றும் போது அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் விஷயம், சரியா? இதை தான் வந்து இவ்வளோ பெரிய பேராகிராஃபில் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ 11th பாயிண்ட் போகலாமா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், டீ unless one is drinking it in Russian style, one should be drunk without sugar. ஸோ ரஷ்யன் ஸ்டைல் தவிர வேறு எந்த ஸ்டைலில் நீங்கள் டீ குடிக்கிறது அப்படின்னாலுமே சுகர் இல்லாமல் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது எகெயின் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஐ நோ வெரி வெல் தட் ஐ எம் நாட் இன் ஐ மீன் அ மைனாரிட்டி ஹியர். ஸோ நிறைய பேர் வந்து சுகர் போட்டு தான் டீ குடிப்பாங்க, சுகர் போடாமல் டீ குடிக்கிறது ரொம்ப சில பேர் தான், மைனாரிட்டி கேஸ் தான். அதுலேயும் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸ்டில், how can you all call yourself a true tea lover if you destroy the flavor of your tea by putting sugar in it? எப்படி நீ ஒரு டீ லவர் அப்படின்னு உன்னை நீயே சொல்லிக்கிற? டீயில் சுகர் போட்டு குடிக்கிற அப்படின்னா எப்படி உன்னால் அப்படி சொல்லிக்க முடியுதுன்னு கேட்குறாரு. இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். நீ இந்த சுகர் போடுற இல்லையா டீக்குள்ளே, அதுக்கு பதிலாக பெப்பர் போடுறதும் சால்ட்டு போடுறதும் எல்லாமே ஒன்று தான். பெப்பர் போடுறது சால்ட்டு போடுறது ஐயே எதுக்குடா இப்படி பண்ணுறாங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதே மாதிரி தான் எனக்கு உன்னை பார்த்தா தோணுது. நீ சுகர் போட்டு குடிக்கிறல்ல, எனக்கு ஐயே என்ன இந்த சுகர் போட்டு குடிக்கிறாங்க அப்படி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்கிறாரு, சரியா? இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். இஃப் யூ ஸ்வீட்டன் இட், நீங்கள் வந்து சுகர் போட்டு அதை ஸ்வீட்டாக மாற்ற யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த டீ. நீங்கள் டீயை டேஸ்ட் பண்ணல, யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் த சுகர். சுகரோட ஃப்ளேவரை தான் நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்க, டீயை நீங்கள் டேஸ்ட் பண்ணலை. You could make a very similar drink by dissolving sugar in plain hot water. இப்படி நீங்கள் சுகரை போட்டு டீ குடிக்கிறதுக்கு பேசாமல் சுடுதண்ணியில் சர்க்கரையை போட்டு கலந்து அதை குடிங்க, அதுவே பெட்டருங்கிறாரு, சரியா? ஸோ சம் பீப்புள் வுட் ஆன்சர் தட் தே டோன்ட் லைக் டீ இன் இட் செல்ஃப். ஸோ சில பேர் வந்து டீயே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. தட் தே ஒன்லி ட்ரிங்க் இட் இன் ஆர்டர் டு பி வார்ம்ட் ஆர் ஸ்டிமுலேட்டட். ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கோ, கொஞ்சம் என்ன வார்மாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை என்னோட மூளை வந்து கொஞ்சம் தூக்கத்தில் இருக்குது, அதை நான் வந்து தூண்டி விடணும், ஸ்டிமுலேட் பண்ணணுங்கிறதுக்காகவோ தான் சில பேர் டீ குடிப்பாங்க. அண்ட் தே நீட் சுகர் டு டேக் த டேஸ்ட் அவே. ஆல்சோ அவங்களுக்கு சுகரும் போட்டுப்பாங்க. டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே, அப்படிப்பட்ட தவறான வழியில் இருக்க பீப்புள் அப்படின்னு சொல்கிறார். மிஸ்கைடட் பீப்புள் அப்படின்னா மனுஷனுக்கு டீ எப்படி குடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு நம்மளை பாவமாக பார்க்குறாரு, சரியா? யாரெல்லாம் வந்து டீ பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ, இல்லை என்னை வார்மாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் டீ குடிக்கிறேன், இல்லை நான் சுறுசுறுப்பாக வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அட் த சேம் டைம் டீயில் எனக்கு கண்டிப்பாக சுகர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இந்த பீப்புள் எல்லாரையுமே அவர் மிஸ்கைடட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வுட் லைக் டு சே, ட்ரை ட்ரிங்கிங் டீ வித்தவுட் அ சுகர் ஃபார் சே a fortnight and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அது கேளுங்க, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்கிறாரு மிஸ்கைடட் பீப்புளுக்கு. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, டீயை சுகர் இல்லாமல் குடிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு, fortnight அப்படின்னா 14 days, தட் இஸ் 2 வீக்ஸ்க்கு நீங்கள் வந்து டீயில் சுகர் போடாமல் குடிச்சு பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் சுகர் போட்டு குடிக்கிறத நீங்கள் விரும்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டீயில் வந்து சுகர் போட்டு அதை கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்ப மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. ruin அப்படின்னா கெடுக்கிறது, சரியா? யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸ்பாயில் யோர் டீ பை ஸ்வீட்டனிங் இட் அகெயின். சுகர் போட்டு திரும்ப உங்களோட டீயை ஸ்பாயில் பண்ணணும்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. 2 வாரம் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாரு. These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. So இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இது மட்டும் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது.
நிறைய பேர் இதை வந்து பிஸ்னஸாகவும் மாற்றிட்டாங்க. தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்டிலைஸ் த ஹோல் பிஸ்னஸ் ஹேஸ் பிகம். அந்த ஒரு ஹோல் ஃபீல்டே வந்து எப்படி மாறி இருக்கு, திசை திரும்பி இருக்குங்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாரு. There is also the mysterious social etiquettes surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of the saucer, for instance? And much might be written about the subsidiary uses of tea leaves, such as telling fortunes, predicting the arrival of visitors, feeding rabbits, healing burns, and sweeping the carpet. So இந்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நிறையா மிஸ்டீரியஸ் அப்படின்னா சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புதஞ்சு போன நிறையா உண்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மிஸ்டரிஸ் ஆர் மிஸ்டீரியஸ். ஸோ இன்னும் நிறையா பிஹேவியர் வந்து எனக்கு இன்னும் மிஸ்டீரியஸாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணுது. ஸோ அந்த பிஹேவியர் தான் எட்டிகேட். ஸோ ஒரு 4 பேருக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றோன்னா டீசெண்டாக சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அதுவே வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த டீசென்சியெல்லாம் பார்க்க மாட்டோம். அதுதான் எட்டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சோஷியல் கேதரிங்கில் ஒரு 4 பேர் நம்ம முன்னாடி இருக்காங்கன்னா ஒரு டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் எட்டிகேட். ஏன் இன்னும் சில பீப்புள் வந்து அந்த பிஹேவியரை வந்து இன்னும் மிஸ்டீரியஸாக பண்ணுறாங்க, ஏன் டீ பாத்திரத்துலேயே அப்படியே எடுத்து குடிக்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஒரு கெட்டில் டீ வைக்கிறீங்க இல்லை டீ பாட்டில் டீ வைக்கிறீங்கன்னா ஏன் அந்த டீ பாட்லேருந்து இல்லை கெட்டிலேருந்து அப்படியே எடுத்து குடிக்கக்கூடாது, ஏன் சாசர்க்குள்ளே ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. டீ கப்புக்குள்ளே ஏன் ஊற்றுறீங்க, ஓகே, ஏன் அதை வந்து ஒரு மேனர்லெஸ்ஸாக வல்கராக பார்க்குறீங்க. இந்த டீ கெட்டிலேருந்து அப்படியே எடுத்து டீ குடிக்கிறது, இந்த குழம்பு சட்டையோட இந்த சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிட்றது, இதை ஏன் இன்னும் வல்கர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. சரியா? அண்ட் much might be written about the subsidiary uses of tea leaves. Also, tea leavesக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குது தெரியுமா அப்படின்னு அவரா சொல்கிறாரு. ஏன் அதை வந்து ஜோசியம் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா ஜோசியம் சொல்கிறதுக்காக ஏன் டீ லீவ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது? ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க வரலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன் டீ லீவ்ஸை யூஸ் பண்ணி அந்த குறி சொல்லக்கூடாது? ஃபீடிங் ரேபிட்ஸ்க்கு ஏன் நம்ம டீ லீஃபை வந்து சாப்பாடாக கொடுக்கக்கூடாது? ஹீலிங் பர்ன்ஸ், ஏதாவது எனக்கு தீக்காயம் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஏன் டீ லீவ்ஸை யூஸ் பண்ணக்கூடாது? அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட், சரி நம்ம வீட்டில் டஸ்ட்டே ஆயிடுச்சு, அந்த கார்பெட்லாம் கூட்டுறதுக்காக ஏன் டீ லீவ்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஸோ இதில் என்ன தெரியுமா அவர் சொல்ல வராரு, டீ எனக்கு அவ்வளவு பிடிக்கும், ஏன் டீ லீவ்ஸை நம்ம பண்ணுற எல்லா காரியங்கள்லையும் சேர்த்துக்க கூடாதுன்னு ஒரு ஆதங்கமாக கேட்குறாரு. அவ்வளோதான். ஓகே, உனக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா வந்து எங்கே போனாலும் சாக்லேட்டை கையிலேயே வச்சுட்டு சுற்றுவீங்க, இல்லை எங்கே போனாலும் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி தான் இவரும் யோசிக்கிறாரு. ஏன் டீ லீவ்ஸை இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. It is worth paying attention to such details as warming the pot and using the water that is really boiling, so as to make quite sure of wringing out one's ration the 20 good strong cup of that 2 ounces properly handled out to represent. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு, நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம அந்த டீ பாட்டை சூடு பண்ணுறது, அப்புறம் பாயிலிங் தண்ணிக்குள்ளே நான் டீயை போடுறது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு சூப்பரான ஒரு 2 கப் ஆஃப் டீ வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும். எனக்கு 20 டீ வந்து லைட்டாக குடிக்கிறதுல எனக்கு என்ன சொல்கிறது விருப்பமே கிடையாது. 2 கப் குடித்தாலும் 2 கப் வந்து நச்சுன்னு ஸ்ட்ராங்காக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அவ்வளோதாண்டா இந்த நைஸ் கப் ஆஃப் டீ. ஓகே, ஸோ இந்த 11 பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், மற்றபடி யூ ஆர் குட் டு கோ ஃபார் யோர் ப்ரோஸ் பேராகிராஃப். ஓகே, அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.